ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே vlog பார்க்கலாமா? இன்றைக்கி ஸ்பெஷலாக லன்ச் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 கேசரி, அதுக்கப்புறம் ரைத்தா தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 கிலோவில் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் நான் பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் ரீசெண்டாக இந்த பிரியாணி பாட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இனிமேல் குக்கரில் தான் பிரியாணி செய்வேன். ஸோ இந்த தடவை வந்து ரைஸ் பாட்டில் செஞ்சு பார்ப்போம். நல்லா எல்லாருமே பாட்டில் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக் பாட் வாங்கியிருக்கேன் வித் கிளாஸ் லிட்டர். ரொம்ப ஸ்டெடியாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. இது 4 லிட்டர் கிட்ட வருது. ஸோ இது வேணால் நீங்கள் என்னோடய கூப்பன் கோட் நீங்கள் சுவேல்ஸ் கிச்சன் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் எம்ஆர்பிலேருந்து வரும். கூப்பன் கோட் வந்து டிஸ்பிளேயில் தெரியல, அது யூஸ் பண்ணிக்கலாம். மட்டனை வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய், பட்டை கிராம்பெல்லாம் போட்டு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெங்காயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெயினே வந்து பிரியாணியில் வெங்காயம் தான் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதும். 10 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக நம்ம 1/4 கிலோ அளவுக்கு தானே செய்கிறோம், அதாவது ஒரு 1/4 கிலோ அரிசிக்கிட்டு தான் செய்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் வந்து நான் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நார்மல் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக சேர்த்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதையும் சேர்த்து நான் எண்ணெயிலே இந்த மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி ஒரு 4 சின்ன தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம தயிரும் சேர்க்குறனால கொஞ்சம் பார்த்து புளிப்பு சேர்த்துக்கோங்க. நான் லெமன் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ குக்கரில் வந்து நல்லா விசிலும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மட்டன் வந்து கொஞ்சம் இளம் மட்டனாக இருக்கனால நீங்கள் அப்படியே போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மட்டன் வந்து இப்போது நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க கொஞ்சம் ரப்பராக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட வந்து மசாலாவோட நல்லா நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே நீங்கள் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாமே வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா இது பண்ணிட்டோம்னா நல்லா வதங்கினோன்னே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறியில் மசாலாலாம் இறங்கிடும். ஸோ இந்த டைமில் வந்து நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மட்டன் ஸ்டாக்கும் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அரிசி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசி போடும்போது அது அப்படியே செட்டில் ஆகும். அப்போ தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸும் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி எல்லாத்தையும் நான் வடிச்சிட்டு இப்போது தண்ணி நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா பபுள்ஸ் வருது இல்லையா, இந்த டைமில் நீங்கள் அரிசியை போட்டுருங்க. அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரணும். ஒரே லெவலில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நீங்கள் தம் போட்டுடலாம். இப்போ நான் 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இந்த 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுட்டு இதை நீங்கள் தம்மில் போட்டு எடுத்தால் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். சைட் பை சைட் சிக்கன் 65 கேசரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலில் இந்த டர்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ட்ரைப்ளையில் வந்து இந்த கடாயை வாங்கி வித் லிட்டோட வரும். நான் வாங்கினது 20 சென்டிமீட்டரில். இதுலேயே வந்து உங்களுக்கு 3 சைஸில் கடாய் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கூப்பன் கோட் சுகேல்ஸ் கிச்சன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் 12% எம்ஆர்பிலேருந்து கம்மியாகும். நிறைய வெரைட்டிஸான கடாய்ஸ் எல்லாம் நம்மளோட இண்டஸ் வேலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட் வாங்கினாலும் நம்ம கேசரி செஞ்சலாம். பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக கேசரி செய்கிற மாதிரி தான். முந்திரியும் திராட்சை எல்லாத்தையும் வறுத்துட்டு சர்க்கரை தண்ணி எல்லாம் அளவாக விட்டுட்டு 1 கப் ரவைக்கு நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு பாருங்கள். சூப்பராக கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே செம்மையாக இருக்கும். சர்க்கரையும் அதே அளவுக்கு 1 கப் நீங்கள் போட்டுனா நம்மளுக்கு சூப்பராக கொஞ்சமாக கலர் போட்டால் நம்மளுக்கு கேசரி ரெடி, சிக்கன் 65 ரெடி, ரைத்தா ரெடி. ஸோ நம்மளோட கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேயில் தெரியிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி 12% வரைக்கும் உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து லெஸ் ஆகி. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பாட்டே பாருங்கள், பிரியாணி பாட் ஸ்டாக் பாட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒட்டாமல் அப்படியே உதிரியாக வந்திருக்கு எல்லா சாப்பாடுமே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பாடு எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த vlog பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிரியாணி பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.